மகான் துளசிதாசர் 14ஆம் பகுதி. 3 நதிகள் சங்கமிப்பதான திரிவேணி சங்கமத்திற்கு தனது சிஷ்யனை அழைத்து வந்தார் சுவாமி நரஹரிதாசர். மெதுவாக தமது சிஷ்யனை ஏறிட்டார். துளசிதாசா, உன்னை இங்கே எதற்காக அழைத்து வந்தேன் என்று தெரியுமா? துளசிதாசர் உடனே பதில் கூறினார். சுவாமிஜி, குருநாதர், தாங்கள் இவனுக்கு எது செய்தாலும் அதில் ஏதோ அர்த்தம் இருக்கும் என்று எனக்கு தெரியும். பவ்யமாக பதிலுரைத்தார் துளசிதாசர். தன் சிஷ்யனை புன்சிரிப்போடு ஏறிட்டார் சுவாமிஜி. துளசிதாசா, 3 கடல் சங்கமமாகும் இந்த திரிவேணி சங்கமத்தில் உனக்கு சந்நியாச தீட்சை அளிக்க வேண்டும் என்று அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். அதற்கு நான் ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? உன்னுடைய முக்காலத்தையும் உணர்ந்தவன் நான். உன்னுடைய கடந்த காலம் உன்னுடைய எதிர்காலத்திற்கு அஸ்திவாரமிட்டு இப்பொழுது இந்த நிகழ்காலத்தில் உன்னை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. இனி உன்னுடைய உடல், மனம், ஆன்மா 3மே இந்த லோகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் அது சாத்தியமாக வேண்டுமென்றால் ஆசை, பந்தம், பாசம் இதையெல்லாம் நீ மொத்தமாக தியாகம் செய்ய வேண்டும். நாம் புனித நதிகளில் நீராடும் பொழுது நம்முடைய மொத்த பாவங்களும் கரையேறுவதாக பல நூல்களும் கூறுகின்றன. ஒரு சந்நியாசிக்கு பாவம் என்பது அறிந்தோ அறியாமலோ மனதில் உருவாகிற இந்த ஆசாபாசங்கள் தான். இந்த புனிதமான திரிவேணி சங்கமத்தில் நம்பிக்கையுடன் நீ 3 முறை மூழ்கி எழுந்தால் உன்னுடைய கடந்த கால அழுக்குகளெல்லாம் உன்னை விட்டு மொத்தமாக நீங்கிவிடும். அப்பொழுது உனக்கு உன் சந்நியாச வாழ்க்கையில் ஒரு கஷ்டமும் சம்பவிக்காது. சுவாமிஜியின் வார்த்தைகளை கேட்டு தாசரின் விழிகள் அன்போடு துளிர்த்தன. என் குருநாதருக்கு தான் என் மேல் எவ்வளவு அக்கறை! மும்முறை சுவாமிஜியை பலம் வந்து வணங்கி அவர் கூறியபடியே திரிவேணி சங்கமத்தில் மிகுந்த நம்பிக்கையுடன் மூழ்கி எழுந்தார் தாசர். ஊரை விட்டு புறப்பட்ட பொழுது இருந்த வைராக்கியம் இப்பொழுது தம்முள் நன்கு ஆசனமிட்டு அமர்ந்தது போல் உணர்ந்தார் தாசர். மீண்டும் தமது குருநாதரை வணங்கி எழுந்தவரை சுவாமிஜி அருகழைத்து அந்த நதி தீரத்திலேயே அவருக்கு சந்நியாச தீட்சை அளித்தார். துளசிதாசா, இனிமேல் நீ இந்த லோகக்ஷேமத்திற்காக செய்ய வேண்டிய பணி நிரம்ப உள்ளது. அதனுடைய முதல் பணியாக நான் உனக்கு கூறி கொடுத்த இராமாயணத்தை எழுதுவாய். அது சம்பூர்ணமாகின்ற சமயத்தில் அந்த ராமனே உன்னை மேற்கொண்டு வழி நடத்துவார். ஆணையிட்ட குருநாதரை அடிபணிந்து அவரது கட்டளையை சிரமேற்றார் தாசர். சுவாமிஜி தன்னை அழைத்து வந்த பிரயாகை கரையிலேயே சில காலம் தங்கி இருந்தார் துளசிதாசர். அவர் சிந்தனை முழுவதும் ராமகாதையை எப்படி தொடங்கி எப்படி கொண்டு செல்வது என்பதிலேயே ஊன்றி இருந்தது. இராமாயணத்தை குருநாதர் வாயிலாக பலமுறை கேட்டறிந்தும் தாமே அதை பலமுறை உபன்யாசம் செய்திருந்தும் தற்பொழுது அதனை எழுத்து வடிவில் ஏடுபடுத்துவது எப்படி என்கிற சிந்தனை அவரை பல தினங்களுக்கு ஆக்கிரமித்திருந்தது. சில வருஷ காலங்கள் தனது பிரசாதத்தை உட்கொண்டே ஜீவித்திருந்தவரை அந்த அஞ்சனை மைந்தன் விட்டுவிடுவானா என்ன? ஒரு நாள் இரவு சிந்தனை பயப்பட்டபடியே உறங்கி போன தாசரின் கனவில் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயன் பிரத்யக்ஷமானார். தாசரே, ஏன் இவ்வளவு விசாரம்? தாம் ராமநாமம் ஜபம் செய்து எவ்வளவு காலமாயிற்று? நாம ஜபம் செய்வதை அடியோடு மறந்தீரோ? நிச்சலனமாய் ஒரு பட்சம் ராம நாம ஜபம் செய்துவிட்டு அமருங்கள். என் ராமன் தன் கதையை தானே எழுதி கொள்வான். பிரம்ம முகூர்த்தத்தில் வந்த ஸ்வப்னம், கனவு தாசரை சட்டென்று எழுந்து அமர வைத்தது. உண்மைதான். நாம ஜபமே வாழ்க்கையாக ஒரு காலத்தில் இருந்தவன் இப்படி அடியோடு மறந்து போய்விட்டேனே. தான் இனி செய்ய வேண்டியது என்ன என்று தீர்மானித்தவர் நீராடுவதற்காக நேராக கங்கை கரை நோக்கி சென்றார். 14ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.
ரகுவம்சம் 22ஆம் பகுதி. அஜன் தன்முன் வெண்கொடை சாமரம் பட்டத்து யானை என எல்லாமும் கொண்டு வந்து அரச மரியாதையுடன் பணிந்தான் விதர்ப்ப நாட்டு மன்னன் போஜன். அவன் அஜனை மிக பணிந்து வரவேற்ற காட்சியானது இந்த விதர்ப்ப நாட்டுக்கு அரசன் அஜனா அல்லது போஜனா எனும்படி இருந்தது. ஆனாலும் தான் இங்கே விருந்தினன் என்பதை தன் மிக பெருந்தன்மையான நாகரிகமான அணுகுமுறையில் அழகாய் காட்டினான். அஜனை அப்படி மிக உயர்வான வகையில் வரவேற்ற போஜன் அவனுக்குரிய மாளிகைக்கு அழைத்து வந்தான். அது இருபுறமும் மங்கலமான பூரண கும்பங்கள் வைக்கப்பட்ட மாளிகையாயிருந்தது. அதனுள் அஜன் வந்த அழகான காட்சியானது அழகில் சிறந்த மன்மதன் வாலிப பருவத்தை எட்டியது போல மிக பூரணமாயிருந்தது. அவன் அந்த மாளிகையில் தங்கியிருந்தாலும் அவன் நினைவு மறுநாள் நடக்க இருந்த சுயம்வரத்திலே இருந்தது. பல நாட்டு இளவரசர்கள் கலந்து கொள்ளப் போகும் அந்த சுயம்வரத்தில் அவள் தனக்கு மாலையிடுவாளோ இல்லையோ என்ற கவலை அவனுக்குள் எழுந்தது. அந்த இளவரசி இந்துமதி மிக்க அழகி. பெண்களுக்குள் இரத்தினம் போல் அவள் மிகுந்த தனித்துவமான அழகை கொண்டவள். அவளை குறித்த எண்ணத்திலேயே அவனுக்கு நெடுநேரம் உறக்கம் வரவில்லை. கணவனின் கருத்தை அறிய விரும்பும் மனைவி தயங்கி தயங்கி அவனிடம் வருவது போல் உறக்கம் மெல்ல மெல்ல அவனிடம் வந்தது. காலையில் அவனை அரண்மனையின் இளம் பாடகர்கள் இன்னிசை பாடி துயிலெழுப்பினார்கள். திருப்பள்ளி எழுச்சி பாடலை கேட்டபடி அவன் எழுந்திருக்கும் போது அவன் உடலின் சந்தனம் கொஞ்சமே படுக்கையில் ஒட்டி இருந்தது. அவனின் செவி குண்டலங்கள் அவனின் பெரிய தோளோடு பதிந்து குண்டல தடத்தை இட்டிருந்தன. அவன் சரியாக உறங்கவில்லை என்பதை அவை காட்டின. அந்த பாடகிகள் இனிமையான குரலில் அவனுக்கு பள்ளி எழுச்சி பாடல் பாடினார்கள். அறிஞரே, இரவு சென்றுவிட்டது, காலை வந்து கொண்டிருக்கின்றது, எழுந்தருள்வீராக. பிரம்மதேவன் தன் பூலோக பாரத்தை எல்லாம் உங்கள் ராஜரீகம் எனும் வண்டியில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வைப்பதை பாரும். இரு காளைகள் இழுக்கும் வண்டி போல் நீரும் உம் தகப்பனாரும் சேர்ந்து இழுக்க வேண்டிய பாரம் இது. அது தந்தை எழுந்து அதில் பாதியினை சுமக்கின்றார். மீதியினை சுமக்க நீர் எழுந்து வருவீராக. இரவு முழுவதும் பிரகாசித்த சந்திரன் தன் ஒளி இழக்கும் காலை இது. அதை அறிந்து எழுந்து வருவீராக. இளவரசரே, அந்த லக்ஷ்மி தேவியின் நிலைமையினை எண்ணி பார்ப்பீராக. அவள் இரவில் குளிரான தாமரையில் வசிக்க முடியாமல் இருக்க இடம் தேடி சந்திரனில் குடிகொண்டிருந்தாள். இனி அவனும் காணாமல் போகும் நேரம். உம் முகத்தை விட்டு அவள் எங்கே கூடியிருக்க இயலும்? அவளுக்கு இனி ஒரே புகலிடம் தாம்தான் அன்றோ? கணவனை கோபித்த பெண் பெற்றோர் இல்லத்தில் இருந்து கொண்டாலும் கணவனை தேடி ஏங்குவது போல அந்த லக்ஷ்மி தேவி தம் முகத்தில் குடியேற ஆசையாய் காத்திருக்கின்றாள். எழுந்து வருவீராக, எழுந்தருள்வீராக. இளவரசரே, அந்த லக்ஷ்மி சந்திரன் இல்லாததால் உம்முடைய முகத்தில் குடியேற காத்திருக்கும் போது தாமரைகள் மலர தயாராகின்றன. தாம் முந்திக்கொண்டு எழுந்து அவளை ஏற்காவிட்டால் சூரியன் வந்தவுடன் அவள் தாமரைக்குள் குடியேறி விடுவாள் என்பதை சிந்தித்து கொண்டு எழுந்து வருவீராக. தாம் கண் விழித்தால் உமது விழிகளில் இரு தாமரைகளை கண்டு அவள் மகிழ்ச்சியுடன் வருவாளன்றோ? இக்ஷ்வாகு குலத்தவரை, காற்றுக்கு உமது மூச்சை போல் இலகிய நறுமணம் தானாக அமையவில்லை எனும் குறை உண்டு. அதனால் விடிகாலை பூத்த மலர்களிலிருந்து நறுமணத்தை எடுத்து நானும் நறுமணமுடையவனானேன் என உம்முன் வந்து நின்று இனிய நறுமணம் பரப்புவதை முகர்ந்து எழுந்தருள்வீராக. ரகுவின் குமாரரே, வெளியில் இரவில் செந்நிற பூந்தளிரில் சிந்திய பனித்துளிகள் அழகான முத்து போல் உருண்டு திரண்டிருக்கின்றன. அவைகளின் மெல்லிய வெளிச்சத்தில் செந்தளிர்கள் மெல்ல பிரகாசிக்கின்றன. அவை செந்நிற உதட்டின் மேல் தெரியும் பல் அழகுக்கு ஈடாகாது என்பதை கூற எழுந்து வருவீராக. பராக்கிரமசாலியே, யுத்த களத்தில் தாம் புகுந்தால் உமது தந்தையின் வரவுக்கு காத்திராமல் தாம் எதிரிகளை ஒழிப்பது போல்
சூரியனின் தேரோட்டியான அருணனே தன் கதிர்களால் சூரியன் வருமுன்னே இருட்டை ஒழித்து கொண்டிருக்கின்றான் என்பதைக் காண எழுந்து வருவீராக. யானைகளின் சேனையினை கொண்டவரே, விடிகாலை சூரியனின் செங்கதிர்கள் பட்டு யானையின் தந்தங்கள் செந்நிறம் அடைவதை காண்பீராக. அது செம்மண் நிறைந்த மலை சரிவுகளில் அவை தந்தத்தால் குத்தி விளையாடி சிவந்ததை போல் சிவந்திருப்பதை காண்பீராக. அந்த யானைகள் தூக்கம் நீங்கி எழுந்து தங்கள் கால சங்கிலிகள் ஒலிக்க நிற்கும் அழகை காண எழுந்து கொள்வீராக. தாமரை இதழொக்கும் விழிகளை உடைய ராஜகுமாரரே, உமது சேனையின் குதிரைகள் உறக்கம் நீக்கி எழுந்து எதிரே இருக்கும் உப்பு கட்டியினை நாவால் நக்கி சுவைப்பதை காண்பீராக. அவற்றின் மூச்சுக்காற்று பட்டு உப்புக்கட்டிகளின் நிறம் குன்றி போவதை காண எழுந்து வருவீராக. வெற்றிகளின் நாயகரே, உமக்கு நேற்று இரவில் இடப்பட்ட பூமாலை சுருங்கியதால் புஷ்பங்களிடையே உள்ள இடைவெளி பெரிதானதை காண்பீராக. இரவில் பிரகாசமாக எரிந்த விளக்குகள் ஒளிகுன்றி போவதை காண்பீராக. காட்டில் மட்டுமல்ல, வீட்டில் நீர் வளர்க்கும் கூண்டு கிளிகளும் நாங்கள் கூறிய சொற்களையே சொல்வதையே கேட்டு எழுந்து வருவீராக. அப்படி அவர்கள் இசையில் இனிய மொழியில் அவனை பாடி எழும்புகையில் கங்கை கரையின் மணல் மேட்டில் இரவில் படுத்திருக்கும் திக்கஜங்களில் ஒன்றான பலமிக்க யானை அழகிய அன்ன பறவைகளின் ஒலி கேட்டு காலையில் எழுவது போல் மெல்ல எழுந்தான் அஜன். 22ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.